சுதந்திரம் குறித்து தவறான கருத்துக்களை பதிவு செய்தவர் என்று இங்கு ஒரு மூடர் கூட்டம் முழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மூடர் கூட்டத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. அப்படி பார்த்தோம்னா, ஏன் தந்தை பெரியார் இந்த தேசத்தினுடைய பேரரணாக கொண்டாடப்பட வேண்டும்? தந்தை பெரியார் அப்படி என்ன செய்து விட்டார்? மானமுள்ள ஒவ்வொரு மனிதனும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஒரே உலக தலைவர் தந்தை பெரியார். அந்த சுயமரியாதை இல்லனா இன்று பெண்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி போயிருப்போம் அப்படின்னு சொன்னா அது மறுக்க முடியாத வரலாறு. இன்னைக்கு தமிழ்நாடு பல்வேறு நிலையில் முன்னேறிய மாநிலமா இருக்கு அப்படின்னு மார்தட்டி கொள்றதுல இன்று ஆட்சியாளர்கள், பல்வேறு ஆட்சியாளர்கள் நாங்க தான் இந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கெல்லாம் விதை போட்டவர் தந்தை பெரியார். ஒரு காலத்துல பெயருக்கு பின்னால் சாதி பெயரை சேர்த்து கொண்டு அதனை பெருமையாக பேசிக் கொண்டிருந்த மாநிலமாக இந்த தமிழ் நிலம் இருந்தது. ஆனா அதையெல்லாம் மாத்தி இன்னைக்கு முற்போக்கு மாநிலம்னு கேரளாவை புகழ்ந்து தள்ளுறாங்க. இன்னமும் கேரளாவில சாதிக்கு பின்னாடி பெயர் போடக்கூடிய வழக்கம் ரொம்ப சாதாரணமா இருக்கு. ஆனா படிக்காத பாமரன் கூட இன்று தமிழகத்தில் சாதி பெயரை பின்னால் போட்டுக் கொள்வதே கிடையாது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? தந்தை பெரியார். தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் இருந்தால் சாதி பெயர்கள் முறியடிக்கப்பட்டது. அதே போன்று அங்கு ஒரு தந்தை பெரியார் இல்லாமல் போனதனால் இன்று அங்கு சாதி பெயர்கள் முழங்கி கொண்டிருக்கிறது.